Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லாமல் நான் ஷார்ட் ஃபார்மாக வந்து சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா அதான் வந்து நம்ம கதை கேட்குறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரீட் பண்ண வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து 20 to 25 minutes வந்துடும். நான் அவ்வளோ தூரம் இழுத்தே வச்சுக்கோங்க, என்னடா இது டீட்டெயிலாக சொல்லி நம்மளை வந்து போர் அடிக்க வைக்கிறான் அப்படின்னு தான் தோணும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஷார்ட் ஃபார்மாக போயிடுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எங்கே முடிஞ்சிருக்கும்னா, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அது முழுசாக சாப்பிட்டு முடித்தோன்னே அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஓகே அப்போ நீ சாப்பிட்டல, அப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? ஒரு சின்ன டாக் தான். இப்போ உனக்கு இங்கே என்ன நடக்குது அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, ஏன்னா நீ இந்த உலகத்துலேருந்து ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து வந்திருக்கல, அதனால இதை நான் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் அப்படின்னு பார்க்குறாங்க. சரி ஏதோ ஒன்று, இப்போயே நம்ம கான்வர்சேஷன் ஆரம்பிப்போம், உனக்கு புரிஞ்சிச்சுல, நான் சொல்கிறத கேட்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து கேட்குறேன் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னென்னா, இந்த ரூமில் இருக்கலே இதான் வந்து சேஃபஸ்ட் பிளேஸு. எதை உள்ளனா, இந்த இடத்துல நீ என்னை குத்தி கொலை பண்ணால் கூட இந்த விஷயம் வந்து வெளியே வர்றதுக்கே 7 நாள் ஆயிரும். அது வந்து என் உடம்புல வந்து இந்த பிளட் ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் வந்தால் தான் தெரியும். அதனால அந்த 7 நாள் நீ சேஃபாக இருப்ப. அது போக அதனால நீ எப்பயுமே வந்து ஸ்வாடு எப்பயுமே உன் கையில் வச்சுருக்கிறது தேவையில்லை, ஏன்னா நீ நினச்சா நீ கொலை பண்ணிடலாம் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அது போக இன்னொன்று என்னென்னா, நீ பார்க்குற எல்லா பொருளும் வந்து அச்சுறுத்தல் மாதிரி இருக்காது. நீ பார்க்குற எல்லா பொருளும் வந்து டேஞ்சரஸாக இருக்காது. எல்லாமே வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லி. அது போக எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இங்கே உடச்சி பார்த்தல என் டிவி, அது வந்து ஒரு சவுண்டை டிரான்ஸ்மியூட் பண்ணோம், அவ்வளோதான். இது வந்து ஒரு நல்ல டிவைஸ், இதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அதனால இந்த இடத்துல எதுவுமே ஹார்ம்ஃபுல்லாக கிடையாது. சரியா புரிஞ்சிச்சு? அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது ஓகே புரிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது போக ஹீரோ வந்து இந்த ஃபோனில் வந்து எப்படி மியூசிக் வருது அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடம் வந்து சேஃபாக இருக்குன்னு நான் அஷ்யூர் தான் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து இது வந்து கன்ஃபார்மாக இந்த இடம் சேஃப்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நீ நடந்துக்கிறதுக்கு பொறுத்து தான். நீ வந்து ஏதாச்சும் பண்ணனா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாச்சும் பண்ணிட்டே வச்சுக்கோ, அப்போது இந்த இடம் வந்து டேஞ்சரஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? அதனால் யாரையும் ஹர்ட் பண்ணாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, இந்த சைடு ஹீரோயினும் வந்து சரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு தலையாட்டும் போது, அப்போ தான் நம்ம ஹீரோக்கு பெரும் மூச்சு வருது. அப்பா ஒரு வழியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டாலே. சரி அதுக்கடுத்து இந்த வெளி உலகத்தை பற்றி சொல்லணுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த உலகம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் சேஃபாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன்னா இந்த உலகத்தில் முக்கியமாக உனக்கு எல்லா இடமும் டேஞ்சரஸாக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா இப்போது நீ உங்களோட இம்பீரியல் பேலஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல நீ ஃப்ரீயாக போக முடியுமா? அதாவது கத்தி எடுத்துகிட்டு உன்னால் போக முடியுமா? என்ன பண்ணுவாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? அந்த மாதிரி இந்த உலகமும். இந்த உலகத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆதார் கார்டு வச்சுருப்போம். ஸோ இந்த ஆதார் கார்டு என்ன நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து வளர்ந்து இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் பிறந்தனால ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரில் வந்து ஓகே இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான், இந்த இடத்த சேர்ந்தவங்க தான் அப்படின்னு வந்து அதை காமிக்கும். அது போக ஏதாச்சும் கிரிமினலை பிடிக்கணும், யாராச்சும் வந்து அரெஸ்ட் பண்ணணும், அப்போ அவங்களோட ஐடி நம்பரை வந்து கொடுத்தாங்கன்னா இதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீ சாதாரணமாக நினச்சிக்காத, இந்த இடத்துல போலீஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு சின்ன துரும்பு கிடச்சாலும் அதை வந்து கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. புரிஞ்சிச்சா? அது போக நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டே வச்சுக்கோ, அவ்வளோதான், உன்னோட மொத்த வாழ்க்கையை வந்து ஜெயிலே போட்டு களி தான் சாப்பிட்ணும். அதனால் நீ இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த வெப்பன் எடுத்துகிட்டே போகக்கூடாது, புரிஞ்சிச்சா? அப்போ நம்ம ஹீரோ லெக்சர் கொடுத்துட்ருக்கான். அப்புறம் ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இதெல்லாம் நான் சொன்னது அவளுக்கு புரியும் நினைக்கிறேன், ஒருவேளை இவன் ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த மாதிரி யார் எதிர்பார்த்தா, இந்த மாதிரி ஒரு ஸ்வாட் உமன், அதாவது ஏசியன் ஸ்வாட் உமன் இந்த மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் செஞ்சு ஆகணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இந்த சைடு ஹீரோயின் வந்து அப்போனா நீங்கள் இவ்வளோ என்ன சொல்கிறது பார்த்தா நான் ஒரு ரெஃப்யூஜி மாதிரியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, ரெஃப்யூஜின்னு சொல்லக்கூடாது, அதோட ஒரு ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, ஏன்னா உன்னைய பார்த்தா ஒரு ஸ்லேவ் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது எப்படி ஒரு ஸ்லேவுக்கு வந்து ஒரு ஓனர்ஷிப் இல்லாமல் இருக்கோ, அந்த மாதிரி நீ
நீ ஒரு பர்சன் வச்சுக்கலாம். ஐ மீன் நீ ஒரு ஸ்லேவ்னு வச்சுக்கலாம். ஒருவேளை யாராச்சும் உன்னைய கடத்திட்டாங்கன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை மொத்தமா நரகமா மாறிரும். ஆஹா, அது வெறும் எக்ஸாம்பிள் தான். ஸோ அந்த மாரி ப்ராப்ளம் வராது. ஸோ நீ அதுக்கெல்லாம் வந்து பார்த்து வொரி பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பயமுறுத்திட்டு, அப்புறம் வந்து ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த உலகம் வந்து ரொம்ப டேஞ்சரஸா தான் இருக்கும். அது போக எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மாதிரி ஒருத்தவங்க பல 1000 வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கவங்க அப்படின்னு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு உனக்கு உதவி பண்ணணும்னு தான் தோணுது. பட் இந்த உலகத்தை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பன்னா நான் எப்படி உன்னை நம்புவேன்? நான் நான் வீட்டுக்கு போணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, சரி ஓகே. அப்போ ஒரு வேளை என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லன்னா, நம்ம இங்க குட் பை சொல்லிருவோம். நீ அப்போ உன் வேலைய பார்த்துட்டு போ. ஆனா ஒண்ணு, இந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்றது ஒண்ணும் அவ்வளோ ஈஸியான திங்ஸ் கிடையாது. ஏன்னா இங்க இருக்க அந்த சோசியல் என்வைரன்மெண்ட்டும் சரி, நீ வந்து ஆக்சிடென்ட்டா இந்த மாரி உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ வந்து நீ பப்ளிக்ல யூஸ் பண்ண வச்சுக்கோ, எந்த இடத்துலயும் உன்னால ஒளியவே முடியாது. ஸோ என் கூட நீ கோஆப்பரேட் பண்ணன்னா, உனக்கு அது நல்லது தான். அதனால நீ என்னைய ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லல. என் மேல நம்பிக்கை வச்சு வா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லும்போது பார்த்தா, அந்த நேரம் ரொம்ப நேரம் போன மாரி இருக்கு. அப்போ ரொம்ப நேரமா அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன நம்பலாமா? வேணாமா? இவன் பார்க்க நல்லவனாமா தான் இருக்கான். அப்படின்னு யோசிச்சு, சரி அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அடுத்து என்ன பண்ணணுமா? இந்த ஸ்வாட் இருக்குல்ல, இத தயவு செய்து உன் கண்ல மட்டும் வச்சுக்காத. எங்கேயாச்சும் தூக்கி எறிஞ்சிரு. இது வந்து மக்கள் பார்த்தாங்க, அதாவது ரொம்ப வந்து அ பயந்துருவாங்க. ஸோ இத தயவு செய்து இல்லன்னா நானே எடுத்து வச்சுர்றேன். சரியா? அது போக வேற ஏதாச்சும் உனக்கு கேள்வி இருந்தாலும் சொல்லு. நான் ஆன்ஸர் பண்றேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்லும்போது, அப்போ வந்து ஹீரோயின் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, யார தேடி பார்க்குற? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆமா உங்களோட மனைவி எங்க இருக்காங்க? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்களா? இல்ல ஆஹா! இந்த மாரி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றது? ஆமா, இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்காதுல. ஏன்னா, உங்க ஒய்ஃபும் நீங்களும் இங்க இருப்பீங்க. நான் எப்படி இங்க இருக்கிறது? அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அ ஆக்சுவலா நான் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள். நான் 20 வருஷமா வந்து கட்ட பிரம்மச்சாரி. ஸோ எனக்கு மேரேஜ் ஆகல. இருந்தாலும் நீ வந்து அப்படி பேசக்கூடாது. எனக்கு கொஞ்சம் அஃபென்ஸா இருக்கு. அதான் நீ கொஞ்சம் குறை சொல்ற மாரி இருக்கு. அ ஆக்சுவலா வந்து எனக்கு மேரேஜ் ஆகல. அவ்வளோதான் ஓகேவா? அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது, ஓ! அப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகலையா? அப்படின்னு ஹீரோயின் வந்து சந்தேகமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏன் என்னைய நம்ப மாட்றான்? என்னைய பார்த்தா மேரேஜ் ஆன மாரியா இருக்கு? அப்படின்னு ஹீரோ வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த சைடு சரி நான் என்ன நெனைக்கிறேன், நீ வந்து இந்த மாரி என்னைய மாரி ஒரு மேலோட சேர்ந்து வாழ்றனால, அது உனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு நான் நெனைக்கிறேன். பட் அது வந்து இந்த உலகத்தில நார்மல் தான். ஸோ நம்ம ஒண்ணும் நம்ம ஒண்ணா தூங்குனா கூட அது ஒண்ணும் ஆகாது. ஒருவேளை உனக்கு அப்படி இருக்குன்னா, அந்த பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. அத வேணா உனக்கு எம்ப்டி பண்ணி தரேன். அந்த இடத்துல போய் தூங்கு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க. அப்புறம் இங்க வா என் கூட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கு. அத நான் அவ்வளவா யூஸ் பண்றதில்ல. ஒரு ஸ்டோரேஜ் ரூமா தான் யூஸ் பண்றேன். ஸோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கதவ திறக்கும்போது ஹீரோயின் பார்க்குறாங்க. இந்த ரூம் கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த இடம் கொஞ்சம் அழுக்கா தான் இருக்கும். பட் இத கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ அந்த டோர ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஃபுல்லா பொட்டி பொட்டியா கிடக்குது. சரி, நான் இந்த இடத்த கிளீன் பண்ணேன்னு சொல்லி ஹீரோ வந்து அங்க இருக்க பொட்டி எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ! அவன் ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அது போக எனக்கு சாப்பாடு குடுக்குறான், இடம் குடுக்குறான். இவன் ரொம்ப நல்ல பையன் தான் போல. அப்படின்னு பின்னாடி பார்த்தா ஹீரோயின் கையில அதாவது பின்னாடி பார்த்தா ஹீரோயின் வந்து பின்னாடி அந்த ஸ்வாட ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த ஸ்வாடு கீழ விழுந்துச்சுல்ல. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து நம்பவே இல்ல. இவன் ஏதாச்சும் பண்ணா வெட்டி சாவடிச்சுருவான். அப்படின்னு தான் ஹீரோயின் இவ்வளோ நேரம் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது போக எப்படி இந்த லேண்ட்லார்டு வந்து இன்னும் மேரேஜ் ஆகாம இருக்காங்க? ஆக்சுவலா இந்த ஏஜ்ல எல்லாரும் மேரேஜ் ஆயிருப்பாங்களே! அப்புட்ன்னு நம்ம ஹீரோயின் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட கல்ச்சர்ல பார்த்தா சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணிருவாங்கல்ல. இங்க அப்படி இல்ல. அதான் ஹீரோயின் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஆஹா! ஆ ஆஹா! இப்பதான் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் மெத்த தான் கெடைச்சிருக்கு. இது இப்போதைக்கு வின்டருக்கு உனக்கு நல்லா தான் இருக்கும். அது போக இன்னைக்கு நைட் நீ இங்க தூங்கு. மத்ததெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ வந்து என்னடா இது இவ்வளோ தூசியா இருக்குலாம் பார்க்காத. அது போக நான் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிர்றேன். அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து சொல்லும்போது, ஓகே, ஓகே. அப்படின்னு வந்து அந்த பின்னாடி இருக்க அந்த கத்தி இருக்குல்ல, அத நல்லா ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின். சரி, அப்ப நீ வந்து சீக்கிரம் வந்து படுத்து தூங்கு. நான் வந்து வேற கொஞ்சம் கன்ஃப்யூஸா தான் இருக்கேன். ஸோ நாளைக்கு பார்ப்போம். உனக்கு நல்ல கனவு வரும்னு நான் சொல்றேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளிய போயிட்டுருக்கான். பை த வே என் பேர் பார்த்தீங்கன்னா, ஷியோ ஹிங்.
ஸோ நான் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஸோ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கதவு பூட்டிட்டு போகிறான். ஹீரோயின் அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதவு பூட்டினதுக்கு அடுத்து ஹீரோயின் அதுக்கிட்ட போயிட்டு ஹீரோயின் வந்து அந்த ஸ்வாடை பார்த்துட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம்னு. அதோடு இந்த சாப்டர் முடியுது. ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 6 தான். இதுக்கடுத்து வந்து சாப்டர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், போக நல்லா காமெடியாக ஃபன்னாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 சாப்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். நான் 5th சாப்டர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டீட்டெயிலாக கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது அட்ட டீட்டெயில் மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 20 to 25 மினிட்ஸ் வந்திருக்கும். நான் முடிஞ்ச அளவு அதை ஸ்ட்ரிங் பண்ணிட்டேன். ஸோ போக போக வந்து எந்த டவுட்டும் வராது. அப்படி ஏதாச்சும் டவுட் வந்து தயவு கமெண்ட் போட்டுருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ரிப்ளை பண்ணேன், இல்லைனா வந்து அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். சரி, வளன்னு பேசாமல் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து குட் நைட் சொல்லிட்டு போயிருப்பான். அது இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ராத்திரி நேரத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறான்னு தெரியல. ஆனால் வந்து ரொம்ப நேரம் புரண்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப அன்ரியலாக இருக்கே. ஏன்னா காலையில் வந்து நான் ஜாப்புக்கு போனேன், அது இன்டர்வியூக்காக. அப்புறம் அங்கே எனக்கு கிடைக்கல. அப்புறம் வர வழியில் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கூட என் கையில் குடையும் இல்லை. ஸோ நனைஞ்சிக்கிட்டே வரும்போது நான் யோசித்து பார்த்தேன், இதான் என்னோடய அன்லக்கி டேன்னு. பட் இது இப்படியே போயிட்டுருக்கும்போது எப்படி திடீர்னு ஒரு பொண்ணு வந்தா, அது அவள் கையில் ஒரு ஸ்வாட் இருந்துச்சு. அது அவள் என்ன சொன்னான்னா, ஏதோ இந்த மாதிரி பழையங்காலத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவள் சொன்னா. இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குது. எனக்கு என்னன்னே புரியல. சரி, ஏதோ ஒன்று நம்ம தூங்குவோம். எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்த்துப்போம். கொஞ்சம் நாளைக்கு யோசிச்சு வைப்போம். அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குறான். ஸோ ஃபஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நம்ம ஹீரோ மலையில் நனைஞ்சிட்டு வந்ததுக்கு காரணம் அவன் இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஒழுங்காக கிடைக்கல. ஸோ வரும்போது திடீர்னு மழை பெஞ்சனால நனைஞ்சிக்கிட்டு வந்திருக்கான். இதான் ஹீரோட அந்த ஃப்ளாஷ்பேக்கு. சரி, அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அப்போது விடியக்காலே ஆனோடனே நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். ஓகே, மணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது மணி 10 AM காமிக்குது. என்ன என்ன மணி 10? ஐயோ! ஆமாம், நேற்று அவ இருந்தாலோ இல்லை கனவா? அப்போ நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான கேள்வி. சரி, எதாக இருந்தாலும் போய் பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ஒளிஞ்சிருந்து அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அது உண்மையா இல்லையான்னு பார்த்தா அவள் உண்மையாக அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போது அவள் நோட்டீஸ் பண்ணுற நம்ம ஹீரோவை. அப்போ ஹீரோ அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கியூகிங், அதாவது நம்ம ஹீரோன்னு கூப்பிடுமா குங்கிங் கூப்பிடுமா அது நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து குங்கிங் அப்படின்னு கூப்பிடும்போது என்னை பார்த்துட்டா போல். அதாவது இது கனவு இல்லைன்னு நினச்சேன். கனவு இல்லை தான். சரி, நீ எப்போ சீக்கிரமாக எந்திரிச்சிட்டியா? அப்போ நம்ம ஹீரோ சமாளித்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம், ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து மத்தியானம் ஆயிடுச்சு. ஓ ஆமாம்ல, மத்தியானம் ஆயிடுச்சு. ஆஹா, இவன் இப்படி அணைய கட்டிட்டானா நான் என்னத்தை பேசு. ஆ ஆ ஆமாம் ஆமாம், உனக்கு பசிக்குதா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் கொஞ்சம் பசிக்குதுன்னு அப்படின்னு அவள் வயிற்றில் கையை வச்சு சொல்லும்போது, அப்புறம் ஹீரோயின் வந்து ஏதோ நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவள் என்ன தேடிக்கிட்டு இருக்கா அவள் ட்ரெஸ்ஸில். என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவள் திடீர்னு குடுகுடுன்னு அவள் ரூமுக்கு போயிட்டு இருமா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வேகமாக போயிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோ கையில் ஏதோ கொடுக்குறாங்க. இது உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கையில் பார்த்தா 2 சில்வர் கிடக்குது. அதாவது துண்டு சில்வரு. சில்வரா? அப்போ உன்ட்ட ஏதாச்சும் கொஞ்சோண்டு கோல்டு இருக்கா? கண்டிப்பாக கோல்டோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். சில்வர் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஆனால் கண்டிப்பாக கோல்டோட ரேட் அதிகமாக இருக்கும். அது போக ஏஷியன் டைம்னா இந்த மாதிரி தான் கோல்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் நல்லா காசு கிடைக்கும். இவட்ட கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. அது போக என் கழுத்தில் இந்த ஜேடு இந்த பென்டென்ட் தான் இருக்குது. இதை விற்றா கொஞ்சம் சில்வர் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும்போது, நிப்பாட்டு. சரி, மறந்துடு, எல்லாத்தையும் மறந்து போயிரு. நான் அதுக்குன்னு வந்து உன்னை வந்து இப்படி பசியில் போட்டு பட்னி ஆக்குறவன்லாம் கிடையாது. இந்த உன் சில்வரை நீயே வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ என்ன எதிர்பார்த்தானா, இதே மாதிரி துண்டு கோல்டு இருந்துச்சுன்னா அதை வந்து விற்று கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கலான்னு பார்த்தா, பட் கிடைக்காம போயிடுச்சு. அதை ஹீரோ கொஞ்சம் அப்செட் ஆகிறான். அப்போது ஹீரோ வந்து ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவளுக்கு சரியாக செட் ஆகலை. இவளுக்கு வந்து இந்த டிஷர்ட்டு சரி அவ்வளோ ஃபிட் ஆகலை. அது போக அந்த பேண்ட்டும் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரி, இவளுக்கு போயிட்டு ஒரு துணி வாங்கணும். அது போக நீ கொஞ்சம் இவளுக்கு போய் துணி வாங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு ஹீரோயின்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இங்கே பார்த்தேன்னா நான் உனக்காக போய் அந்த துணி அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷு ஃபுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர போகிறேன். ஸோ நீ அதெல்லாம் எங்கேயும் வெளியே போகக்கூடாது, சரியா? புரிஞ்சிச்சா? நீ வெளியே மட்டும் போயிடுறது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ படித்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கிட்டு இருக்கான்.
என் கிளாத் அவளுக்கு கொஞ்சம் இதா தான் இருக்கு. அப்புறம் அந்த சாண்டில்ஸு. அ இவளுக்கு என்ன வாங்கி குடுக்குறது? சரி, எதா இருந்தாலும் அங்க போம்போது பார்த்துக்கலாம். அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கொப்பளிச்சு துப்பிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த இடத்துல போலீஸ் அவ்வளவா வரமாட்டாங்க. ஸோ, நாங்க ஓவரா எதுவும் பண்ணாத அளவு நாங்க மாட்ட மாட்டோம். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்ரெஸ் கடைய காமிக்கிறாங்க. எல்லாரும் வந்து அங்க ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து, "எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அதுவும் வேணும்" அப்படின்னு எக்கச்சக்க ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கான். அப்ப அவன் போயிட்டு இருக்கும்போது இன்னொன்னு ஒரு ட்ரெஸ் கண்ல படுது. அதையும் எடுத்து குடுத்துருங்க" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "திரும்பி வாங்க சார்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோ இப்பதான் மனச கல்லாக்கிட்டு, இந்த இடத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம கண்டிப்பா போணும். முன் வச்ச கால பின்னாடி வைக்கக்கூடாது. அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கதோட இந்த சாப்டர் முடியுது. பேசிக்கலி இந்த சாப்டர் ரொம்ப சின்னதா இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு சாப்டராவே நான் போட ஆரம்பிச்சுடுறேன். ஸோ, ஏதாச்சும் டவுட்னா தயவுசெய்து கேளுங்க. பை கைஸ். இது இன்னும் கொஞ்சம் வளவளன்னு தான் இருக்கும். இதுக்கடுத்து எல்லாமே ஷார்ட்டா தான் இருக்கும். முடிஞ்ச அளவு நான் 2 சாப்டரா கூட போடுறேன்.